இங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி புதுசா வராங்க. ஆனா இந்த பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த பொண்ண புடிக்காம அவங்கிட்ட பேசாம கூட இருந்துறான். ஆனா இந்த பொண்ணுக்கு இவன ரொம்பவும் புடிச்சு டெய்லியுமே சமையல்லாம் செஞ்சு டிஃபன்லாம் கட்டி கொடுப்பா. ஆனா ஒரு நாள் கூட இவன் எடுத்துட்டு போனதே கிடையாது. அப்ப இந்த வீட்ல வேலை செய்றாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வாழ்றதை விட நீ வெளியே போய் இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பட் இந்த பொண்ணு எனக்கு அவரை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவர் லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவரை லவ் பண்றேன், அதனால அவருக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்றா. ஆனா இப்படியே ஒரு வருஷம் ஆகி அனிவர்சரியும் வருது. ஆனா அப்பதான் முதல் தடவை இவர் பேசுறாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஈவினிங் ரெடியா இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பொண்ணுமே ரெடியா இருக்கா. ஆனா அவர் வந்ததுமே டைவர்ஸ் பேப்பரை நீட்டி என் கூட நீ வாழ்ந்தா ரொம்பவும் கஷ்டப்படுவா, அதனால டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கலாம்னா பரவாயில்ல, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனால நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் ரொம்பவும் சண்டை போடுறான். இந்த பொண்ணுமே வர வழி இல்லாம நான் சைன் போடுறேன், ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. ஆனா ஒரு கண்டிஷன், என் கூட நீங்க ஒரு கேம் விளையாடணும், அது முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு சைன் போட்டு தரேன்னு சொல்றாங்க. சோ இவருமே ஒத்துக்கிட்டு விளையாடுறாங்க. பார்த்தா ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுறாங்க. அப்ப கேன சுத்தி விட்டதுமே இவன் கிட்ட தான் நிக்குது. ட்ரூத்னு சொல்றா. அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த பொண்ணு நீங்க ஒரு கேவான்னு கேக்குறா. அது வெளிய இருந்து கேட்ட வேலைக்காரமாவும் அவங்க பொண்ணுமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இவன் நோன்னு சொல்லிடுறான். அண்ட் திரும்பவும் சுத்தி விட்டு என்ன எதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப இவங்க சமையல் கட்டில இருந்து பருப்புலாம் கொண்டு வந்து கையில கொட்டிக்கிட்டே அந்த தண்ணியை குடிக்க முடியுமான்னு கேக்குறான். பட் அந்த பொண்ணு அதை எப்படி என்னால முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதே மாதிரி தான் மனசுல ஒருத்தையை வச்சுக்கிட்டு வெளியே ஒருத்தையை கூட பழக முடியாதுன்னு சொல்றான். நெக்ஸ்ட் இந்த பொண்ணுமே அதே மாதிரி தான் பண்றா. பட் கையில இருந்த பருப்பெல்லாம் கீழே கொட்டி விட்டு குடிக்க சொல்றா. இவனுமே குடிச்சிட்டு அந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். சோ இப்படிதான் நம்ம லைஃப்லயே ஒன்னு வச்சுக்கிட்டு இன்னொன்னு எடுக்க முடியலன்னா அதை தூக்கி போட்டு அதை எடுத்து பார்த்தா தண்ணி மாதிரி நம்மளுக்கும் வாழ்க்கை டேஸ்டா இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறா. அண்ட் இவனுக்குமே போன பொண்ணையை நம்ம நினைச்சிட்டு இருந்தா இப்போ நம்மளால வாழ்க்கையை வாழ முடியாது சொல்லி இந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லலாம் வராப்பா லவ் யூன்னு சொல்லி இந்த பொண்ணோட பேரை சொல்லாம அந்த லவர் பேரை சொல்லிடுறான். அதை கேட்டதுமே கோவத்துல டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டாங்க வந்து வெளியே போறான். ஆனா வேலைக்காரமா செருப்பு கட்டி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் இவன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியா ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேம் விளையாடுறான். அந்த பொண்ணை டேர்னு சொல்ல வச்சு டைவர்ஸ் பேப்பரை கிழிக்க வச்சு அந்த பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்துடுறான்.